எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் கோபிநாத் பேசுகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு வர சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ உங்களுக்காக நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, பட் இப்போ வந்து நிறைய பேர்த்து கூட நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறேன், பேசுகிறேன். ஸோ அப்படி பேசும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பயம் என்ன, நீங்கள் வந்து எந்த இடத்துல லேக் ஆகுறீங்க, எந்த இடத்துல ஸ்டர்க் ஆகுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்கனாவே தெரியும். ஸோ யூடியூப்பில் எப்படி இருக்கோ அதை விட மீதி 90% வந்து பார்த்தீங்கன்னா நேரில் உங்களோட ட்ரைனிங் கிளாஸஸில் இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு ட்ரைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தெரியும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோவில் வந்து சாம்சங் J4 இந்த ஒரு பர்டிகுலர் மாடலில் வந்து நம்ம வந்து இந்த மைக்கை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத விஷயம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிருக்கலாம் சிம்பிளாக மைக் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குமே, அதை நீங்கள் வாங்கி மாற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சில விஷயங்களில் ஹேண்ட் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்காகவும் டெக்னிக்கலாக அப்டேட் ஆகிறதுக்காகவும் தான் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் J4 இந்த ஒரு பர்டிகுலர் மாடல் நமக்கு வந்து மைக் வந்து வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி வருது. நான் வந்து இதை ரிமூவ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும் மைக்கோட அந்த ஸ்ட்ரிப் வந்து பர்டிகுலர் நமக்கு வந்து கட் ஆகிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் இதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக மாற்றிட்டு போயிடலாமே, இந்த செட்டை வந்து வாங்கி மாற்றிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி மைன்யூட்டாக ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு ஹேண்ட் ஸ்கில் வந்து ரொம்பவே வந்து டெவலப் ஆகும். அண்ட் டெக்னிக்கலாகவும் நீங்கள் வந்து நிறைய வந்து டெவலப் ஆவீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தெளிவாக குவாலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் 4K சப்போர்ட்டில் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் இல்லை வந்து கம்ப்யூட்டர் இல்லை வந்து டிவி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 4K குவாலிட்டியில் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எப்படி நம்ம வந்து பக்காவாக வந்து சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து நல்லாவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைக்கான அந்த சிக்னல் லைன், இந்த வோல்டேஜ் லைன், இந்த கிரவுண்ட் இந்த மாதிரிலாம் கட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் யூஸிங் சர்ஜிக்கல் பிளேட் மூலிமா நான் வந்து சுரண்டி எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வச்சு சால்டரிங் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ சால்டரிங் பண்ணிவிட்டு இதிலேருந்து தானே நம்ம லைன் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து சால்டரிங் பண்ணிக்கிறேன். ஓகே, கிட்டத்தட்ட நம்ம வந்து பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ லைட்டு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அந்த ஜம்பர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு நான் அந்த லைன் அடித்த லைன் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து நான் ஜம்பர் ஒயரை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணி கொஞ்சம் சால்டர் அப்ளை பண்ணிவிட்டு தென் நான் அந்த இடத்துல வந்து வச்சேன் அப்படின்னாவே நமக்கு அது வந்து சால்டர் ஆயிரும். ஓகேவா? இப்போ ஒரு லைன் நம்ம வந்து சால்டர் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டாவது லைன் வந்து நம்ம வந்து சால்டர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி மைன்யூட்டான ஒர்க்ஸ், சின்ன சின்ன ஒர்க்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நமக்கு வந்து டெவலப் ஆகும். ஓகே, பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் பேஸ்டடாக இருந்துச்சு பார்த்திங்களா லைட்லாம். ஸோ லைட்டாக வந்து அந்த பேஸ்ட்லாம் இருந்ததுனால நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த ஒயரை வந்து பெண்ட் பண்ணி ஒரு ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு நமக்கு இன்னொரு லைன் தேவை அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த இடத்துலையும் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பண்ணிவிட்டு நான் வந்து ரீடிங்கும் செக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு லெட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஜம்பர் ஒயர் எடுத்துகிட்டு இந்த இடத்துலையும் நான் வந்து சால்டர் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஜம்பரிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ இப்போது இந்த ஒயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த கனெக்டர்லேருந்து தான் நமக்கு மைக்கு கனெக்ஷன் வருது இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்டர் பண்ணுற மாதிரி நான் வச்சு எவ்வளோ லைன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வந்து நமக்கு அந்த ஒயர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சால்டரிங் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு பிபிடிலாம் அப்ளை. ஸோ அந்த பிபிடி மூலியமாகவோ இல்லை லெட்டு மூலியமாகவோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்களோ உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து ஸோ நான் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே,
ஸோ 3 லைனையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம இப்போ வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்ஸ் எங்கெங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ அந்த ட்ராக்கில் வந்து இப்போ இந்த லைன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக ஸோ சாம்சங் மாதிரியான மொபைல்ஸில் வந்து அந்த காம்பனன்ட்ஸ் கிட்ட பேஸ்ட்லாம் லைட்டாக வந்து இருக்கும், அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நான் சுரண்டி விட்டுட்டு அந்த இடத்துல வேல்யூஸ் வருதா அப்படின்னு பார்த்துட்டு ஸோ லைன் அடிக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ட்ராக் நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் லெட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளால் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஜம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஓகே இப்போ வந்து லைட்டாக நம்ம டச் பண்ணால் போதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து சால்டர் ஆகிடுச்சுன்னு. ஓகே அப்படியே நான் வந்து இந்த ஒயரையும் வந்து சால்டர் பண்ணிக்கிறேன். 1 by 1 நான் வந்து பக்காவாக பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறதுக்காக ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணி லைட்டாக லெட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஒயரையும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து வழக்கம் போல் க்ளீனிங் ப்ராசஸ் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மைக்கை பொசிஷன் பண்ணி நம்ம வந்து பேனலில் வந்து ஃபிட் பண்ணலாம். ஓகேவா, தெரியுதுங்களா? ஓகே ஸோ பேனலில் வந்து நான் அழகாக அந்த ஒயர்லாம் டேமேஜ் ஆகாத மாதிரி ஸோ கரெக்டாக அதை வந்து ஒரு லைன் பண்ணிவிட்டு நான் வந்து பேனலில் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஃபிட் பண்ணிவிட்டு இப்போது ஹெட்செட் போடக்கூடிய அந்த ஒரு ஹெட் ஜாக்கை நான் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு கனெக்டரோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு நான் வந்து ஒரு சின்ன க்ளீனிங் ப்ராசஸ் தான். ஸோ க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அப்பப்போ க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து வேப்பர் பண்ணிக்கிறேன் ப்ளோயர் யூஸ் பண்ணி. ஓகே இப்போ நம்ம வந்து இதை செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த பேனல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஓகே இப்போது மொபைல் ஆன் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு பேட்டர்ன் போட்டுக்கலாம். ஓகே ஹலோ 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 ஜி ஸ்டார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாய்ஸ் வந்து கேட்குது. ஸோ மைக் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ சக்ஸஸ். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் நம்மள மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு விஷயம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from கோபிநாத். தேங்க்யூ.